அண்ட் கண்டென்ட் டெலிவரி பார்ப்போம். ஏன்னா நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப பேக் போனு. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மேம் மியூட்ல இருக்கீங்க. ஒரே நிமிஷம். அந்த ஜஸ்ட் கிவ் மீ. ஓகே, சரி. இன்னைக்கு வந்து நம்ம நெட்வொர்க்கிங் கண்டென்ட் டெலிவரி கவர் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப பேக் போன் நம்மளுடைய ஸ்டோரேஜ் சர்வீஸ், கம்ப்யூட் சர்வீஸ். EC2 வந்து கம்ப்யூட் சர்வீஸ், ஸ்டோரேஜ் வந்து S3 பக்கெட், உங்க டேட்டா பேஸ்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் நம்ம ஹோஸ்ட் பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் தான் பேக் போன், கரெக்டா? ஸோ அதில் நிறைய கீ சர்வீசஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம், விபிசிலாம் பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓவரால் பிக்சர் என்னென்ன நெட்வொர்க்கிங் இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணீங்களா? டிசைன் பிரின்சிபிள்ஸ் எல்லாருமே அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல? ஓகே, சரி. நம்ம இன்னைக்கு அடுத்தது மூவ் ஆயிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் விபிசி, கரெக்டா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விபிசி இல்லாம எந்த ஒரு ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட்டுமே ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க எப்படி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அதுல ஒரு பிளான் போட்டு ஃபர்தரா எத்தனை பிஹெச்கே என்ன எத்தனை இதுன்னு சொல்லி இங்க பிளான் பண்றீங்களே, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் விபிசி வந்து ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். கிளவுடே வந்து விர்ச்சுவல் தான். கிளவுடு வந்து நம்ம ஒரு மல்டி டெனன்ட்னா என்னது? ஏடபிள்யூஎஸ், அசூர், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற பப்ளிக் கிளவுட் எல்லாம் மல்டி டெனன்ட். அப்படின்னா என்ன மீனிங்? மல்டி டெனன்ட் வெர்சஸ் சிங்கிள் டெனன்ட் அப்படின்னா என்னது? மல்டி டெனன்ட் ஒரு சர்வரை மல்டிபிள் சர்வரா யூஸ் பண்றீங்க இல்ல. இப்ப டெனன்ட்னா என்னது? இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் குடியிருக்காங்க, ரைட்டுங்களா? தேர் ஆர் மல்டிபிள் டெனன்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நீங்க சிங்கிள், நீங்க தான் ஓனர், நீங்க மட்டும்தான் குடியிருப்பீங்க. அதே மாதிரி பப்ளிக் கிளவுட பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதுல தான் வந்து காமனா யூஸ் பண்ண போறாங்க. ஏடபிள்யூஎஸ் கொடுக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ற கம்ப்யூட், EC2 இருக்கட்டும், இல்ல டேட்டா பேஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், இது எல்லாமே வந்து ஒரு காமன் கிளவுடா இருக்கும். அதுதான் மல்டி டெனன்ட். சிங்கிள் டெனன்ட்னா உங்க பிரைவேட் கிளவுட் மாதிரி நீங்க உங்களுக்காக, இப்போ உங்க ஆர்கனைசேஷனுக்காக மட்டும் பிரைவேட்டா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கிறது பிரைவேட். அது சிங்கிள் டெனன்ட். பட் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் யூஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் உள்ள ஆன்போர்ட் ஆகி ஆளுக்கு ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே மல்டி டெனன்ட் பேசிஸ். ஏன்னா இது என்டையர் ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ரிசோர்ஸஸையும் காமனா நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். ஓலா ஷேர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளியரா இருக்கா? இப்ப மல்டி டெனன்ட்னா என்னன்னு? ஓகே, ஸோ ஒரு மல்டி டெனன்ட் ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல என் ப்ராஜெக்ட்டுக்காக, என்னுடைய ஆர்கனைசேஷனுக்காக நான் ஒரு தனியா ஒரு ஏரியாவை இது பண்ணி, ஓகேவா, ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் எடுத்துக்கிறது தான் விபிசி. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இந்த விபிசிக்குள்ள, இந்த ஏரியாக்குள்ள, இந்த விர்ச்சுவல் ஏரியாக்குள்ள நான் வந்து எனக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனை ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஏபிஐ லேயர் எல்லாருக்கும் உங்களுடைய ஆக்சுவல் ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் பேக் அண்ட் டேட்டா பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன். என்னுடைய ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சி, இல்ல ஒரே ஆர்கனைசேஷனுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு பேமெண்ட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோர் ப்ராஜெக்ட் இருக்கு. அது இல்லாம இன்னொரு அட்மின் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு 5-6 ப்ராஜெக்ட் இருக்குன்னா, அந்த 5 to 6 ப்ராஜெக்ட தனித்தனி விபிசியில தான் நீங்க ஹோஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களால அந்த அப்ளிகேஷனை ஐசோலேட் பண்ண முடியும்.
ஐசோலேட் பண்றதுன்னா வேற யாரும் அக்சஸ் வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ எப்படி நீங்க விபிசியை விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். இந்த கிளவுட் இது ஒரு நெட்வொர்க்கிங் லேயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் டிஃபால்ட் விபிசி. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் நான் குயிக்கா ரிவைஸ் பண்றேன். ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏடபிள்யூஎஸ்ல நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வந்துருச்சு. என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? நம்பர் 1 ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட் நீங்க ஒரு ரூட் அக்கவுண்ட் வாங்கணும். அதுல விபிசி ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த விபிசியை நீங்க பிளான் பண்ணிக்கணும். எனக்கு வந்து எத்தனை சப்நெட் வேணும்? எப்படி நான் அதை செக்ரிகேட் பண்ண போறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டாபேஸ் எல்லாம் பிரைவேட் சப்நெட்ல வச்சுக்கலாம். ஸோ தட் டேட்டாபேஸை வந்து உங்களுடைய பேக் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் அக்சஸ் பண்ணும். யூ வில் நாட் எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட் இல்லையா? டேட்டாபேஸ் டைரக்டா யாரும் அக்சஸ் பண்ண விடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு ஒரு பப்ளிக் சப்நெட் வேணும். அதுல என்னுடைய வெப் டயர் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை போட்டு அதை நான் வந்து யூஆர்எல்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில வந்து இன்டர்நெட்ல அக்சஸ் பண்ண விட போறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய பிளான் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி ஒரு சப்நெட்ஸா கிரியேட் பண்ணி அந்த விபிசியினுடைய என்டையர் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்க என்டையர் அப்ளிகேஷன் ஒவ்வொரு லேயர் தகுந்த மாதிரி நம்ம இதுல பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி நான் அக்சஸை கண்ட்ரோல் பண்ண போறோனோ அதுவும் நம்மளுடைய விபிசி டிசைன்ல தான் வரும். ஸோ உங்களுடைய ஆர்கிடெக்சர், டிசைன், பிளான் எல்லாமே இந்த மொமெண்ட் நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது ஆஃப்டர் யூ கெட் யுவர் ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட் விபிசி கிரியேஷன். ஸோ இந்த விபிசிக்குள்ள தான் நீங்க எத்தனை சப்நெட், அந்த சப்நெட்ல என்னென்ன அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுதான் ஹை லெவல்ல விபிசி. ஸோ பை டிஃபால்ட்டா ஒரு டிஃபால்ட் விபிசின்னு ஒன்று ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது இல்ல ஏதாவது ஒன்று நீங்க பண்ணும்போது இது எல்லாத்துக்கும் டிஃபால்ட் விபிசி யூஸ் பண்ணிக்கும். பட் டிஃபால்ட் விபிசியில் என்ன பிரச்சனைனா அது ஏடபிள்யூஎஸ் கிளவுடே கொடுக்கறனால அவனுடைய ஒரு ரேண்டமா ஒரு ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் விபிசி ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சில் எனக்கு வேணும் 10.0.05. அதுக்கப்புறம் இது வந்து இதான் ஓவரால் விபிசி ரேஞ்ச். இதெல்லாம் சிஐடிஆர் பிளாக் சைடர்னு சொல்லுவாங்க. சிஐடிஆர் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். இதெல்லாம் நீங்க நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன், ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து நீங்க டே டு டே லைஃப்ல ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர்வால் ஓபன் பண்றதுக்கு இல்ல ஏதாவது ஒரு அக்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய இந்த விபிசி சிஐடிஆர் பிளாக் சைடர் பிளாக் தான் கீ. இதை கொடுத்து தான் இந்த ரேஞ்சில் அலோவ் பண்ணு, இதுல இருக்கிற ஐபி அட்ரஸ் ரேஞ்சில் நம்ம ஃபர்தரா வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசினது தான் ஓவரால் உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் ரீஜியன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரீஜியன் செலக்ட் பண்ணணும். மும்பை ரீஜியன் இல்லை உங்க கஸ்டமர் எங்க இருக்காங்களோ, யூசர் எங்க உங்க அப்ளிகேஷன் அதிகமா யூஸ் பண்ண போறாங்களோ, யூஎஸ் பேஸ்டுனா யூஎஸ்ல, யூகேனா யூகே பேஸ்ட், ரைட்டா? ஏசியானா அதுல மும்பை அது மாதிரி மற்ற ஏசியா பசிபிக் இதுல ரீஜியன்ல செலக்ட் பண்ணி நீங்க வந்து அதுல ஹோஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே? ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வாங்கிக்கிறோம். ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல எங்க கஸ்டமர் யூசர் அக்சஸ் பண்ண போறாங்க உங்க அப்ளிகேஷனை, அந்த ரீஜியன்ல உங்க விபிசியை கிரியேட் பண்ண போறோம். விபிசியில ஒரு ஓவரால் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கும். அதை பிரிச்சு கொடுத்துடலாம். என்னுடைய ஹையர் ரேஞ்ச் எடுத்துட்டு இப்போ 16னா மொத்தம் டோட்டலா எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பிட்ஸ் இருக்கு? 32. ஸோ 32 - 16, ஸோ 2 to the power of 16, விச் மீன்ஸ் அரௌண்ட் 65,000 உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் கிடைச்சிரும். அந்த 65,000 ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டுக்கு அப்படின்னு பிடிச்சிடலாம். ஸோ இவ்வளவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு ரேஞ்ச் கம்மியா வேணும், ஐ மீன் ஐபி அட்ரஸ் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க 16ல இருந்து இன்க்ரீஸ் பண்ண 32 இதை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஹோஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய இது குறைஞ்சிட்டே வந்துடும், நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ். அதனால இது ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு புரியல இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த சிஐடிஆர் பிளாக் அப்படிங்கிறது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகேங்களா? இதை பண்ணி நான் சப்நெட் போட்டுருவேன். ஸோ சப்நெட் போட்டதுக்கப்புறம் ஓகே ஃப்ரண்ட் அண்ட் இன்ஸ்டன்ஸை இதில் போடு, ஹோஸ்ட் பண்ணு, பேக் அண்ட் இதில் பண்ணு, டேட்டா பேஸை ஒரு ப்ரைவேட் சப்நெட்டில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது எதுக்கு வருது?
நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இது ஏன் நம்ம ஒரு ஒரு ரீஜியன் செலக்ட் பண்ணிட்டோம். அதுல ஏன் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல நம்ம ஹோஸ்ட் பண்ணோம் நம்ம அப்ளிகேஷனை. ஒரே ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை EC2 ரன்சன்ஸ்ல இங்க என்ன ரன் ஆகுதோ அதே இது குளோனா அதனுடைய டிட்டோ எக்ஸாக்டா அதே இது இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன் பில ரன் ஆகுது. ஏல என்ன ரன் ஆகுதோ அதே தான் பில ரன் ஆகும். ஏன் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிசாஸ்டர் ரிகவரிக்காக மேம். வேற ஆன்சர்? பேக்கப் ப்ராப்ளம். எதுக்கு? சப்போஸ் வந்து பேக்கப். பேக்கப். ஓகே, கரெக்ட். சரி, இப்ப டிசாஸ்டர் ரெக்கவரியும் கரெக்ட் ஆன்சர் தான். ஆனா அது வந்து நம்ம இன்னும் ஒரு லெவல் அபவ். இப்போ இந்த ரீஜியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மும்பை ரீஜன் எடுத்துக்கிறோம். அதுல நீங்க வந்து அந்த ரீஜியனே டவுன் ஆயிடுச்சு. ஃப்ளட்டு இல்ல ஏதாவது ஒரு சிவில் அன்ரெஸ்ட், வார் வந்துருது. இஸ்ரேல்ல வந்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த ரீஜியனே அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அதனுடைய பேக்கப் வந்து இன்னொரு ரீஜியன்ல க்ளோஸ் டு தட் ரீஜியன். ஓகேங்களா? இப்போ யூஎஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. யூகேலயும் 4-5 ரீஜியன் இருக்கு. ஸோ அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன்ல அமெரிக்கால இந்த ஒரு 4-5 இடத்துல ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மாத்தி இன்னொரு இதுலயும் இங்க என்னென்ன காப்பி எடுக்கீங்களோ இன்னொரு ரீஜன்ல காப்பி எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கு பேர் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்காக. இதுல இந்த என்டையர் ரீஜனும் போயிடுச்சுன்னா இன்னொரு ரீஜன்ல இருக்கிறது தான் டிசாஸ்டர் ரெக்கவரி. அது நல்ல ஆன்சர் தான். ஆனா இந்த இடத்துல அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது ஒரே ரீஜியனுக்குள்ள மும்பை ரீஜியனுக்குள்ளேயே நான் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் வச்சிருப்பேன். ஒரு 3-4 டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்ங்கிறது பிசிக்கலா செப்பரேட்டட் தனியா அதுக்குன்னு தனி பவர் சப்ளை வந்துட்டு இருக்கும். அதுக்குன்னு தனியா எல்லாமே இருக்கும். செப்பரேட்டா இருக்கும். ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் போச்சுன்னா கூட இன்னொரு பிசிக்கல் டேட்டா சென்டர் ஒரு 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 கால்குலேஷன் இருக்கு. இத்தனை மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் இன்னொரு டேட்டா சென்டர் ஒரே ரீஜன்ல இருந்தாலும் அப்படின்ட்டு. ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது இட்ஸ் அனதர் டேட்டா சென்டர் வித்தின் த சேம் ரீஜியன். அப்போ மும்பை ரீஜியன்ல எனக்கு ஒரு 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னா என்னுடைய அப்ளிகேஷனை நான் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல போடுறனால என்ன ஆகும்? ஒன்று வந்து பேக்கப் கரெக்ட். ஒரு டேட்டா சென்டர் கம்ப்ளீட்டா அவுட்னாலும் இன்னொரு டேட்டா சென்டர்ல இருக்கும். டிசாஸ்டர் ரெக்கவரிங்கிறது இது என்டையர் ரீஜியனுமே அவுட் அப்படின்னா தான் இப்போ ஒரு ரீஜன்ல 3 டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா? அதான் 3 அவைலபிலிட்டி ஜோன். ஸோ டேட்டா சென்டர் இஸ் நத்திங் பட் யுவர் அவைலபிலிட்டி ஜோன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3மே அவுட் ஆனாதான் நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரிக்காக இன்னொரு ரீஜியன் போறோம். இந்த 3த்துல 1 போயிடுச்சு, ஒரு டேட்டா சென்டர் நாட் அவைலபிள் அப்படின்னா கூட இன்னொரு டேட்டா சென்டர்ல இருந்து உங்க பேக்கப் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க க்ளோன் ரன் ஆயிட்டு இருந்தா மட்டும்தான் ஹை அவைலபிலிட்டி. இப்போ ஒரு லோட் பேலன்சர் முன்னாடி போடுறீங்க. அந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும்? டிராஃபிக் நிறைய வருது, செக் பண்ணிட்டே இருக்கும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து அவைலபிளா இல்லை, ஏதோ ஒரு ரீசனுக்காக டவுன் ஆயிடுச்சு. அது போய் டக்குனு டிராஃபிக் எங்க ரவுட் பண்ணி விடும்? லோட் பேலன்சர் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்க அதே அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ்ல, அதுக்கு ரவுட் பண்ணி விட்டுரும். ஸோ அவைலபிலிட்டி ஜோன், ரீஜியன் இதெல்லாமே கீ கான்செப்ட். இது இருக்கனால தான் AWSல சொல்றான் நான் உங்களுக்கு வந்து எப்பயுமே 99.99% அவைலபிலிட்டி கொடுக்குறேன். எப்பயுமே 24/7 அவைலபிளா இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட டிசாஸ்டர் ரெக்கவரி இன்னொரு ரீஜன்ல நான் ஒரு பேக்கப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட்னால தான். ஓகேவா? ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது ஹை அவைலபிலிட்டி. ஒன்று டவுனா இருந்தாலும் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல ரன் ஆகும். அதே இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த அடிஷ்னல் அவைலபிலிட்டி ஜோன் போறீங்க அப்படின்னா இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் அப்ளிகேஷன் அது வந்து ப்ரொடக்ஷன் லைவ் என்விரான்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து 24/7 அவைலபிளா இருக்கணும். எல்லா டிசாஸ்டர் ரெக்யர்மெண்ட்டும் மீட் ஆகணும். டெஸ்டிங் பண்றதுக்கு தேவையில்லை. டெஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க சிம்பிளா பண்ணிக்கலாம். அப்போ ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் உங்க அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷனுக்கு லைவ் என்விரான்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது 2, 3 உங்க ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் காஸ்ட் கம்மியாகும். எப்பயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை ரிசோர்ஸ் அதிகமா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ காசு கொடுக்கணும். என்னென்னலாம் காசு எக்ஸ்ட்ரா வரும்? இதுல நான் அப்படியே க்ளோன் பண்ணுவேன். எனக்கு இதுல ரன் ஆகிற EC2 இன்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து டிராஃபிக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு லோட் பேலன்சர் போடணும். அது இல்லாம வந்து இன்னொரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு காப்பி பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு. ஸோ அதனுடைய காஸ்ட் அது வந்து
இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட், இன்கிரஸ் ஈக்ரெஸ், உள்ள வர டிராஃபிக், வெளியே போற டிராஃபிக் எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கொடுக்கணும். ஸோ சிம்பிளா வச்சுக்கலாம். உங்க டெஸ்ட் அப்ளிகேஷனுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு நீங்க வந்து நிறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வச்சு பேசலாம். ஸோ இதெல்லாம் ஆனால் உங்களுடைய டெஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவில். ஒரு ஏடபிள்யூஎஸ் ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கா, ஒரு விபிசியை இது பண்ணி அதில் நான் ஒரு ரீஜியனில் ஹை அவைலபிலிட்டிக்காக மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரிகவரிக்கு மல்டிபிள் ரீஜன்லாம் நான் கன்சிடர் பண்ணுறேன்னா அப்படிங்கிறதா நம்மளுடைய கீ இதாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ கம்மிங் பேக் டு விபிசி கான்செப்ட். இந்த விபிசிஏல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். உங்க ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும்னா ஒரு இன்டர்நெட் கேட்வே வேணும். இன்டர்நெட் கேட்வே இருந்தால் தான் டிராஃபிக் வந்து இன்டர்நெட்டுக்கு இங்கேருந்து வர டிராஃபிக். இப்போ ஒரு யூசர் இங்கேருந்து www.google.com amazon.com அப்படிங்கிற உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்டர்நெட்ல இருந்து. ஸோ டிராஃபிக் வந்து டைரெக்டாக இங்கே விபிசிக்குள்ளே வர முடியாது எந்த டிராஃபிக்கும். இட் ஹேஸ் டு ஹாவ் எ இன்டர்நெட் கேட்வே. ஸோ கேட்வேனா நம்ம ஒரு கேட்டுன்னு நான் வச்சுக்கோங்க. கேட்வேங்கிறது என்னது, ஒரு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, யார் யார் உள்ள வரலாம், எந்தெந்த எது வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்வே வந்து இன்டர்நெட் எந்தெந்த டிராஃபிக்லாம் இன்டர்நெட்ல இருந்து வருதோ அதை வந்து இது வழியா வந்து இந்த இதுக்கு மட்டும் கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வச்சுக்கலாம். அப்போ டேட்டா பேஸ்க்கு என்ன பண்ணலாம், இந்த இன்டர்நெட் கேட்வே போடாம டைரக்டா இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் உங்களுடைய பேக் அண்ட் அப்ளிகேஷனையும், பேக் அண்ட் வந்து பிரைவேட் சப்நெட்ல இருக்க டேட்டா பேஸையும் கூப்பிடுற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் விபிசி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்டர்நெட் கேட்வே டு அலோ த டிராஃபிக் டு கம் ஃப்ரம் இன்டர்நெட். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரூட் பண்ணணும் கரெக்டா. இந்த இதுக்கு பேர் ரவுட் டேபிள் சொல்லுவாங்க, மெயின் ரூட் டேபிள். இந்த 000 எல்லாமே 0 ஐபி அட்ரஸ் போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வேவா மாறிடும். எதுவுமே போடலன்னா டிஃபால்ட்டா அது ஒரு பிரைவேட் சப்நெட்டா தான் இருக்கும். அப்பனா விபிசிக்குள்ள அவங்கலாம் மாத்தி மாத்தி பேசிக்கலாம். இங்க இருக்க இன்ஸ்டன்ஸும் இங்க இருக்க இன்ஸ்டன்ஸும் பேசிக்கலாம், இங்க இருக்க டேட்டாபேஸ் பேசிக்கலாம். ஆனா வெளியில இருந்து ஒரு யூசர் உங்க அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணணும்னா இந்த இன்டர்நெட் கேட்வே இந்த ரவுட் டேபிள் என்ட்ரி மூலியமா தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஓகே. ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம ஒரு லெவல் அபவ் போகிறோம். சப்போஸ் என்னுடைய கன்சியூமர் வந்து ஆன் ப்ரெமிஸ்ல இருக்காங்க, கார்ப்பரேட் நெட்வொர்க், இது வந்து கிளவுடு, ஏடபிள்யூஎஸ் கிளவுடு. கார்ப்பரேட்ல இருந்து அவங்க கால் பண்ணணும், உங்களுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், உங்களுக்குன்னு தனியாக ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கலாம் ப்ரைவேட்டாக ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னு. ஸோ அந்த ப்ரைவேட்டான ஒரு கஸ்டமர் கார்ப்பரேட் நெட்வொர்க்ல இருந்து கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கனெக்ட் பண்ணுறதுக்கு விபிஎன் கனெக்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து விபிஎன் கனெக்ஷன், இது இன்டர்நெட் வழியாக கனெக்ஷன் போகும். ஸோ நம்ம கஸ்டமர் சைடில் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஆன் ப்ரெமிசஸ் சைடில் ஒரு கஸ்டமர் கேட்வே போட்டுக்குவாங்க, ஏடபிள்யூஎஸ் சைடில் ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே போட்டுக்குவாங்க. ஸோ தட் இந்த விபிஎன் கனெக்ஷன் வழியாக டிராஃபிக் வந்து போகும். இது ஒரு வகையான ஆப்ஷன். இப்போலாம் வந்து நிறைய வந்து ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு கேட்வேலாம் போடாமல் இந்த ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே வந்து எல்லா இப்போ உங்கள் இதுலேயே ஒரு ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விபிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 4-5 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், 4-5 அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். அந்த 5 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனும் ஏடபிள்யூஎஸ்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் வெவ்வேறு விபிசியில் ஹோஸ்ட் ஆயிருக்கு. இவங்களை எல்லாத்தையும் ஒரு காமனான கேட்வே வழியா நம்மளுடைய ஆன் ப்ரெமிசஸ் கார்ப்பரேட் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணோம்னா டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹப் மாடல் மாதிரி, எல்லாரும் அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகி அங்கிருந்து டிராஃபிக் எங்கே போகும், இந்த இதுக்கு கார்ப்பரேட் நெட்வொர்க்கு போகும். ஸோ இது வந்து ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே. நிறைய கேட்வே வரும், டிபெண்ட்ஸ் ஆன் த கனெக்டிவிட்டி. ஆன் ப்ரெம்ல இருந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறோம், எத்தனை விபிசி கனெக்ட் பண்ணுறோம், எந்த மூலியமா கனெக்ட் பண்ணுறோம். இன்டர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணால் விபிஎன் கனெக்ஷன் வழியாக போகும். இல்லை எனக்கு இன்டர்நெட் வழியாகவே என் டிராஃபிக் போகக்கூடாது, இது வந்து ஒரு பேங்க் டேட்டா, ஒரு பேஷண்ட்டோட டேட்டா, இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும், இன்டர்நெட் வழியாக போகக்கூடாது, டைரெக்டாக அந்த டனலில் இருக்க ஃபைபர் வழியாக போகணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் கனெக்ட் கேட்வேன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட் லிங்க் சொல்லுவாங்க, ப்ரைவேட் லிங்க்கும் இருக்குது, டைரக்ட் கனெக்ட் கேட்வே இருக்குது, டிரான்சிட் கேட்வே இருக்குது. ஸோ நிறைய வழியில் நம்மளால கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இதெல்லாம் ரீசெண்டா வந்தது. முன்னாடி இல்ல. இந்த பிரைவேட் லிங்க்ங்கிறது பிரைவேட்டா வேற யாருமே குறுக்க உங்க டிராஃபிக்க பார்க்கவே முடியாது. இன்டர்நெட் வழியா போகாது. பிரைவேட்லி கனெக்ட் யுவர் விபிசி டூ சப்போர்ட்டட் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து விபிசி எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ்னு கிரியேட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே தேவையில்ல. பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவையில்ல. ஏன்னா, இது இதோட எண்ட் பாயிண்ட்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அது வழியா போயிடும். ஓகேங்களா? எண்ட் பாயிண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? .com, .net ஒரு யூஆர்எல் எண்ட் பாயிண்ட். ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணாம. இதுக்கு முன்னாடி வந்து விபிசி பியரிங்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாரி ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல 5 ப்ராஜெக்ட்டும் 5 டிஃபரெண்ட் விபிசி வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒரு விபிசி டு இன்னொரு விபிசி வந்து பியர் பண்ணுவாங்க. பியர்னா ஜாயின் பண்றது. இப்போ உங்களுடைய காலேஜ், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் பியர்ஸ் சொல்றாங்க இல்லையா? கொலீக்ஸ். ஸோ அந்த மாரி இவங்கலாம் ஒண்ணா பேசிக்கிற விபிசிஸ் அத பியர் பண்ணோம்னா, அவங்க 2 பேரும் பேசிக்கலாம். ஆனா ஒரு 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 லிமிட்டுக்கு மேல கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஐயோ! இவங்க அவங்களோட ஏ டூ பி, பி டூ சி, சி டூ டி அப்படின்னு போகும்போது ஒரு ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடும். காம்ப்ளெக்ஸ் ஆயிடும் ஆர்க்கிடெக்சர். அதனால தான் இந்த கேட்வே எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே. ஸோ இந்த கேட்வே வழியா எல்லாரும் காமனா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு, அது வழியா ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து விபிசி பியரிங். இதுவும் சில சில இடத்துல யூஸ் பண்றோம். விபிசி பியரிங் வந்து சிம்பிள் ஆர்க்கிடெக்சருக்கு ஓகே. ஒரு 2, 3 விபிசி மட்டும் பேசணும்னா. அதுக்கு லிமிட் இருக்கு. 250 விபிசிஸ்க்கு மேல கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிஃபரெண்ட் யூஸ் கேசஸ். என்னென்னது? வெறும் ஒரே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் மட்டும் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு சிங்கிள் பப்ளிக் சப்நெட் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட் வேணும். அதோட ஆன் ஆன் பிரமிசஸ் கார்ப்பரேட் நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணணும். விபிஎன் அக்சஸ் வேணும். ஸோ இது மாரி நீங்க நெறைய காம்பினேஷன்ல உங்களுடைய நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாரி நீங்க இத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் எப்படி செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுவீங்க? இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த சப்நெட்டுக்குள்ள ஓகே. இந்த விபிசிக்குள்ள யார் வரணும்? அத வந்து நம்ம வந்து மல்டிபிள் சப்நெட் வச்சு சப்நெட் வழியா கண்ட்ரோல் பண்றோம். இந்த சப்நெட்ட நான் இந்த 00 என்ட்ரியோட இன்டர்நெட் கேட்வேயோட ஜாயின் பண்ணிட்டேன்னா, இது ஒரு பப்ளிக் சப்நெட் ஆயிடும். ரைட்டா? ஸோ அது மாரி சப்நெட் வந்து செக்யூர் பண்றதுக்கு, ஒவ்வொரு சப்நெட்டையும் செக்யூர் பண்றதுக்கு நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல்னு நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. நெட்வொர்க் ஏசிஎல். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. எனக்கு வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு பிரைவேட் பப்ளிக் சப்நெட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன எந்தெந்த ஐபி அட்ரஸ்ல இருந்தெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லேப்டாப்ல இருந்து, இல்ல எனக்கு வந்து உங்களுடைய கார்ப்பரேட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கும். அதுல இருந்து. இது மாரி உங்களுடைய செட் ஆஃப் ஐபி அட்ரஸ், செட் ஆஃப் புரோட்டோகால் ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து இது மாரிலாம் வரதுக்கு அக்சஸ் டிஃபைன் பண்றதுக்கு இந்த இன்பவுண்ட், அவுட்பவுண்ட் இத டிராஃபிக்க டிஃபைன் பண்றதுக்கு தான் நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் NACL யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இது என்ன சொல்லும்? எந்தெந்த டிராஃபிக்லாம் உள்ள வரலாம். அதே சமயத்துல எந்தெந்த டிராஃபிக்லாம் வெளிய போலாங்கிறத சொல்லும். அலோ ரூல் அண்ட் டினை ரூல். இப்ப சில போர்ட் 80ல இருந்து டிராஃபிக் வரக்கூடாது. ஏன்னா அது செக்யூர்ட் இல்ல. HTTPS வந்து 443 இல்லையா போர்ட். ஸோ எனக்கு 443ல இருந்து தான் வரணும். 80ய டினை பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ரூல் டினையும் பண்ணலாம். அலோ பண்ற ரூலும் எழுதிக்கலாம். ஸோ தட் உங்களுடைய செக்யூரிட்டி யாரு உள்ள வரணும், உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் அவுட்பவுண்ட் டிராஃபிக்கா வேற யார அக்சஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷனா பண்ணலாம். இல்ல API அக்சஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ரூல்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிக்க நெட்வொர்க் அக்சஸ் யூஸ் ஆகும். எல்லாமே நம்பர்ஸ்ல போடுவோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். எனக்கு ஒரு சப்நெட் இருக்கு. ஒரு விபிசி ஃபர்ஸ்ட்டு. விபிசிக்குள்ள 2 சப்நெட் இருக்கு. சப்நெட் 1, சப்நெட் 2. இந்த சப்நெட் 1ல வந்து நான் எப்படி இந்த என்டையர் சப்நெட்டுக்குள்ள நான் என்னென்ன வேணாலும் வச்சிருக்கலாம். 4 இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகலாம். அதுல ஒரு லோட் பேலன்சர், அதுல இன்னொரு அடிஷனலா டேட்டாபேஸ் என்ன வேணாலும் ரன் ஆயிட்டு இருக்கலாம். பட் எனக்கு இந்த ஓவரால் சப்நெட்ட நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னா, இந்த நெட்வொர்க் ACL வச்சு பண்ணுவேன். ஸோ இது வழியா டிராஃபிக் டிஃபைன் பண்ணிடுவோம். எது உள்ள வரணும், எது வெளிய போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.
எனக்கு வந்து இந்த சப்நெட்டுக்குள்ள நான் நிறைய ரிசோர்சஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? EC2 இன்ஸ்டன்ஸ் 1 ரன் ஆகுது, 2 ரன் ஆகுது. எனக்கு அந்த இண்டிவிஜுவல் EC2 இன்ஸ்டன்ஸுக்கு எந்த டிராஃபிக் உள்ள வரணும்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு செக்யூரிட்டி குரூப். இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போதே படிச்சிருக்கோம். ஸோ செக்யூரிட்டி குரூப் இஸ் மென்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ் இன்சைடு சப்நெட். நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இஸ் மென்ட் ஃபார் யுவர் ஓவரால் சப்நெட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன காம்பவுண்ட் படிச்சிருக்கோம்? VPC, அதை நம்ம சப்நெட்டாக பிரிச்சுக்கலாம். அந்த ஓவரால் ஐபி அட்ரஸ் ரேஞ்சில் இருந்து பிரித்து கொடுக்கறது. ஒரு என்டையர் லேண்டு, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் வாங்கிடுறீங்க. அதுக்குள்ளே எனக்கு இது வந்து பெட்ரூம், இது கிச்சன், இது ஹால் அப்படின்னு நீங்கள் பிளான் போடுற மாதிரி உங்களை சப்நெட் வச்சுக்கிறீங்க. மெயின் ரூம் வந்து ஹாலை வந்து ஓப்பனாக இருக்கும், எப்பயுமே நீங்கள் லாக் பண்ணி வைக்க தேவையில்லை. ஸோ அந்த டைம் அதுதான் பப்ளிக் சப்நெட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்டர்நெட்ல இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி. இதே வந்து ஒரு ரூம், மற்ற ரூம் எல்லாம் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து பிரைவேட் சப்நெட். கரெக்டாக உங்களுக்கு கீ வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுது. அது மாதிரி உங்களுடைய நெசசரி செக்யூரிட்டி கண்ட்ரோல் வச்சு நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அது இல்லாமல் என்ன கான்செப்ட் பார்த்தோம்? இன்டர்நெட் கேட்வே அப்போ தான் அது பப்ளிக் சப்நெட் ஆகும், இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இதே கஸ்டமர் வந்து ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் ஆன்பிரம்ல இருந்து அக்சஸ் பண்ணணும், பிரைவேட் டேட்டா சென்டர்ல இருந்து அக்சஸ் பண்ணணும், விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே, டைரக்ட் கனெக்ட் கேட்வே, டிரான்சிட் கேட்வே, VPC பியரிங் அதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? டவுட்டு? இல்ல. ஸோ இன்டர்நெட் கேட்வே ரவுட் டேபிளில் தான் இந்த 00 என்ட்ரி போடுறீங்க. ஓகே, ரொம்ப அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் இருக்கு. VPC பியரிங் நம்ம பேசணும். இதுதான் VPC எண்ட் பாயிண்ட்டு. ஸோ VPC எண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போல்லாம் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் VPC எண்ட் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறது VPCயை. இந்த ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லாமல், கேட்வேலாம், இன்டர்நெட் கேட்வேலாம் இல்லாமல் இந்த VPC எண்ட் பாயிண்ட்டை மட்டும் அலோவ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 2 டைப் இருக்கு. இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து கேட்வே எண்ட் பாயிண்ட். கேட்வே எண்ட் பாயிண்ட்டுங்கிறது மெயினாக உங்களுடைய AWSல நீங்கள் ஒரு S3 பக்கெட் வச்சுருக்கீங்க, EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு VPCயில். இப்போ இந்த S3 EC2 இன்ஸ்டன்ஸும் S3 பக்கெட்டும் பேசிக்கணும் அப்படின்னா, S3யும் பேசணும்னா அதுக்கு வந்து ஒரு கேட்வே எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இட்ஸ் அலோட் ஃபார் வித்தின் AWS ஒரு 2-3 சர்வீசஸ்க்கு மட்டும்தான். S3 ஸ்டோரேஜ் கேட்வே, அது மாதிரி 2-3 சர்வீசஸ்க்கு மட்டும் இந்த கேட்வே எண்ட் பாயிண்ட்ஸ் அலோவ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் வந்து ஓவராலாக எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம்? VPN கனெக்ஷன், டைரக்ட் கனெக்ட் கனெக்ஷனு, அதே மாதிரி இன்ட்ரா ரீஜியன் VPC பியரிங் கனெக்ஷன், இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே, இந்த லிங்க் நான் அனுப்புகிறேன். நீங்கள் இதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்னா நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் VPC ரொம்ப அடிக்கடி நடத்திட்டனால நான் ரொம்ப டீப்பாக போகல. இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை VPC ரிப்பீட் பண்ணனாலும் நம்ம அடுத்த கிளாஸில் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எல்லாமே அழகாக நீட்டாக இருக்கும். சப்நெட்ஸ், அதனுடைய செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது லோட் பேலன்சிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டோம். லோட் பேலன்சிங் என்னது? எலாஸ்டிக் லோட் பேலன்சிங், லோட் பேலன்சர் கான்செப்ட். டிராஃபிக்கை ரவுட் பண்ணி கொடுப்போம் மேம். எக்ஸாக்ட்லி. ஸோ எதுக்காக டிராஃபிக்கை ரவுட் பண்ணணும்? அப்போதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை, டவுனாக இருக்குன்னா கூட இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து இது லோட் பேலன்சர் லிசன் பண்ணிக்கிட்டே இருந்து டிராஃபிக்கை ரவுட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் திடீர்னு டிராஃபிக் அதிகமாகுது, உங்களுடைய டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, நிறைய யூசர் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். ஓகேங்களா?
ஸோ லோட் பேலன்சர் ரொம்ப முக்கியம். லோட் பேலன்சர் பிபிசிக்கு அப்புறம் லோட் பேலன்சர் இது 2ம் இல்லாம எந்த ஒரு ஆர்க்கிடெக்சருமே இருக்காது. ஓகே. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இன்கமிங் அப்ளிகேஷன் ஆர் நெட்வொர்க் டிராஃபிக் அக்ராஸ் மல்டிபிள் டார்கெட். நீங்க டார்கெட் பண்ணிடணும். எனக்கு இந்த 3 EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு டார்கெட் குரூப்பு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் யூஆர்எல்ல இருந்து வர டிராஃபிக்லாம். எனக்கு எங்கெங்கெல்லாம் அமேசான் ஆர்டர்ஸ் வருதோ அதை வந்து இந்த இதுக்கு ரூட் பண்ணிவிடு. பேமெண்ட்ஸ் வந்து அதை இன்னொரு இதுக்கு இது பண்ணும். கேட்டலாக்னா இது. அது மாதிரி உங்களால் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் யூஆர்எல் பார்த்த வச்சு உங்களுடைய லோட் பேலன்ஸில் நீங்கள் வந்து அக்சஸை ரவுட் பண்ண முடியும். அது இல்லாமல் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஐபி அட்ரஸஸ் பேஸ் பண்ணியும் பண்ணலாம். எனக்கு இந்த ஐபி அட்ரஸ்க்குள்ள பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்ல அதுக்கு மட்டும் ரவுட் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். இது என்ன பண்ணும்? இன்கமிங் டிராஃபிக் ஃப்ரம் கிளைண்ட் அக்செப்ட் பண்ணி அதை ரவுட் பண்ணி விட்டுரும் ரெஜிஸ்டர்ட் டார்கெட்டுக்கு. ஹெல்த்தை கண்டினியூஸாக மானிட்டரே பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ தான் அதுக்கு தெரியும் எந்த டார்கெட் எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டவுனாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மட்டும் பண்ணும். ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அன்ஹெல்த்தினா அதுக்கு ரவுட் பண்ணாது. ஓகேங்களா? அதில் 2-3 டைப் இருக்கு. ஒன்று வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இது வந்து 7th லேயர் ஓஎஸ்ஐ மாடல்ல 7th லேயர். அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர் யூஆர்எல் பேஸ் பண்ணி ஹெச்டிபிஎஸ் டிராஃபிக்கை மட்டும் இது அலோவ் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு ஹெச்டிபிஎஸ் டிராஃபிக்னால யூஆர்எல் நான் சொன்ன மாதிரி அமேசான் ஆர்டர்ஸ் கேட்டலாக் பேமெண்ட்ஸ் தகுந்த மாதிரி உங்களுடைய டிராஃபிக் வந்து ரவுட் ஆயிட்டு. அடுத்தது வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சர். இது வந்து 4th லேயர். இது வந்து டிசிபி யூடிபி கனெக்ஷன்ஸ். அப்போனா ஐபி அட்ரஸ் லெவலில் இது வந்து யூஆர்எல் லெவலில் டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். ரைட்டா? இது வந்து ஐபி அட்ரஸ் லெவலில் டிராஃபிக்கை ரவுட் பண்ணும். லோட் பேலன்சர் வந்து இருக்கும். அதில் வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. டார்கெட் குரூப் வந்து என்னென்ன டார்கெட் குரூப் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து குரூப் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இல்லை டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து ஒரு டார்கெட்டாக கிரியேட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎல்பி என்எல்பி நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து நிறைய ரெக்வஸ்ட் வருது. உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வரணும். ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி டிவைசஸ்ல வந்து உங்களுக்கு ஒரே டைம்ல மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் வரும். டக்குன்னு அது வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் லோட் பேலன்சர் தான் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து அதுக்கு டிராஃபிக்கை ரெஜிஸ்டர் பண்ணி எனேபிள் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் மானிட்டரிங் த ஹெல்த் ஆஃப் சர்வீஸ். ஒவ்வொரு சர்வீஸையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு மெயின் யூஸ் கேஸ் என்னன்னா ஒரு என்எல்பிலேருந்து ஏஎல்பிக்கு ஏஎல்பிலேருந்து என்எல்பிக்கு ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லேருந்து அப்ளிகேஷன் டிராஃபிக்கை வந்து இன்னொரு இன்டர்னலாக ஏடபிள்யூஎஸ்ல இருக்க வேற ஒரு சர்வீசஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்எல்பி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிலாம் மானிட்டர் பண்ணுவோம் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளவுட் வாட்ச் எதுக்காக? ஏன் நம்ம முதல்ல மானிட்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EC2 இன்ஸ்டன்ஸ் விபிசி எல்லாம் நம்ம ஏன் மானிட்டர் பண்ணணும்? ஹெவி லோடு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. கரெக்ட். அது ஹெவி லோடுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும். அது டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும். அப்பதான் சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, ஓகே இதில் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு அதை வந்து அட்மின் டீம் போய் அதை ரீஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்ன எரர்னு டீபக் பண்ணலாம். இல்லை திடீர்னு நிறைய டிமாண்ட் வருது. எப்படி உங்களுக்கு தெரியும்? திடீர்னு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கிளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் மூலிமா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிபி யூசேஜ், எவ்வளோ டேட்டா யூசேஜ், ஸ்டோரேஜ், மெமரி எல்லாத்தையும் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
ஸோ அலாரம் செட் பண்ணி எப்பப்பலாம் 70%க்கு மேல உங்களுடைய சிபி யூசேஜ் ஆகுதோ, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஸ்கேல் பண்ணிடலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ஸஸ லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதற்கெல்லாம் கிளவுட் வாட்ச் வரும். அடுத்தது விபிசி ஃப்ளோ லாக்ஸ். இட் வில் கேப்சர் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். உங்க விபிசிக்குள்ள என்னென்ன டிராஃபிக்லாம் வருது, போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுடைய விபிசி ஃப்ளோ லாக்ஸ் யூஸ் ஆகும். நம்ம இங்க நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வழியா என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே மாரி அக்சஸ் லாக்ஸ். இந்த அக்சஸ் லாக்ஸ் எல்லாமே உங்களுடைய லோட் பேலன்சருக்கு வர லாக்ஸ் எல்லாத்தையுமே S3ல வந்து ஸ்டோர் பண்ணிருவாங்க. S3 பக்கெட்ல. அந்த லாக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து டீபக் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். இல்ல அது வேற ஒரு அப்ளிகேஷன்ல குடுத்து ஒரு யூஐ ஸ்க்ரீன்ல நீங்க நீட்டா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து கிளவுட் ட்ரெயில் லாக்ஸ். இட் வில் கேப்சர் தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த கால்ஸ் மேட் டு ஏபிஐ. மெயினா வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த ஐபி அட்ரஸ், எந்தெந்த வெப்சைட்ல இருந்தெல்லாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணியிருக்காங்க கிளவுடுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு கிளவுட் ட்ரெயில். கிளவுட் வாட்ச்ங்கிறது அதனுடைய டேட்டா பாயிண்ட்ஸ், சிபியு, மெமரி இதெல்லாம். கிளவுட் ட்ரெயில்ங்கிறது அந்த ஏபிஐ யார் யாரெல்லாம் ஹிட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அது. இந்த கிளாசிக் லோட் பேலன்சர் இப்ப யூஸ் பண்றது இல்ல, பழசாயிடுச்சு. அதுல இந்த மாதிரி தான் அது ஸ்டேட்டஸ் கொடுப்போம். இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, அன்ஹெல்த்தியா இருக்கு. இதை வச்சுதான் லோட் பேலன்ஸை டிசைட் பண்ணிக்கும் நம்ம அந்த போய் ஹெல்த் செக்அப் பண்ணுமா இல்லையா அப்படின்னு. அடுத்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி NACL செக்யூரிட்டி குரூப் அதை வச்சு கண்ட்ரோல் பண்றோம். அதெல்லாம் இல்லாம மெயினா வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி IAM பாலிசிஸ் வச்சிடணும். இந்த ரோல் ப்ரிவிலேஜ் டெவலப்பருக்குனா டெவலப்பர் அக்சஸ், அட்மின்னா அட்மின்க்கு ஃபுல் அக்சஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தேவையான அட்ரஸ் அக்சஸ், டேட்டாபேஸ் டீம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த AWS சர்வீசஸை மட்டும் பர்டிகுலர் சர்வீஸ் அக்சஸ் பண்ற மாதிரி பாலிசிஸ் கிரியேட் பண்ணலாம். அதுலேயுமே அவங்க டிலீட் பண்ண முடியுமா, வெறும் ரீட் மட்டும்தான் பண்ணலாமா, பக்கெட்டை ரீட் பண்ணலாமா, இல்லை டிலீட்டும் பண்ணலாமா, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அத்தன்டிகேஷன் அக்சஸ் கண்ட்ரோலை நீங்கள் IAM பாலிசி வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இது ஒரு கீ செக்யூரிட்டி பிரின்சிபிள். அடுத்து ரிசோர்ஸ் லெவல். நான் சொன்ன மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன மாதிரி யார் யார் அக்சஸ் பண்ணணும், டேட்டாபேஸ்க்கு எப்படி அக்சஸ் கொடுக்கணும், ஒரு API கேட்வேக்கு எப்படி, லோட் பேலன்ஸருக்கு யார் அக்சஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ரிசோர்ஸ் லெவல் பெர்மிஷன்ஸ். செக்யூரிட்டி குரூப் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுதான் மெயினா எந்த டிராஃபிக் உள்ள வரணுங்கிறத டிசைட் பண்ணும். HTTPSனா ஒருவேளை நம்ம ஃபர்தரா சொல்லலாம் எந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச்ல இருந்து வரணும். சில ஐபி அட்ரஸ் ரேஞ்ச்ல இருந்துலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க அதை பிளாக் பண்ணிடலாம், டினையும் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இன்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கும். சோர்ஸ் 000னா இன்டர்நெட்ல இருந்து எல்லா டிராஃபிக்கும் அலோவ் பண்றோம். யார் வேணாலும் வெளியில இருந்து அக்சஸ் பண்ணலாம். இது வந்து 000. இல்லை எனக்கு இதை யார் வேணாலும் அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணாம இதை பிளாக் பண்ணிட்டு என்னுடைய லேப்டாப்ல இருந்து மட்டும் அக்சஸ் பண்ணணும், இல்லை இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச்ல இருந்து மட்டும் அக்சஸ் பண்ணணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். லோட் பேலன்சர். இப்போ நான் உங்களுக்கு விபிசி லோட் பேலன்சர் ரெண்டும் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் டீட்டெயிலாக பார்த்தது. உங்களுக்கு இதில் டவுட்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வச்சு லான்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காது, ஈஸியாக இருக்கும். மேம், ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு பேசிக்ஸ் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி இதில் எந்தெந்த டாபிக்லாம் மேம் நம்மளால கவர் பண்ண முடியும் காஸ்ட் இல்லாமல்? காஸ்ட் இல்லாமல் ஓகே. விபிசி நீங்கள் பண்ணலாம். பட் விபிசியில் வந்து நெட்வொர்க்கு நேட் கேட்வே போடக்கூடாது. ஓகேங்களா? விபிசி போடலாம், லோட் பேலன்சர் போடலாம். EC2 இன்ஸ்டன்ஸை வந்து லோட் பேலன்சருக்கு ரவுட் பண்ணுறதுக்காக டார்கெட் குரூப்பில் EC2 இன்ஸ்டன்ஸ் போடலாம். எல்லாமே பண்ணலாம். பட் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அதை டெர்மினேட் பண்ணிடணும். EC2 இன்ஸ்டன்ஸ், லோட் பேலன்சர், விபிசி எல்லாத்தையும். இல்லாட்டி காஸ்ட் வந்துடும்.
இதெல்லாம் பண்ண முடியாது. டிரான்சிட் கேட்வே, டைரக்ட் கனெக்ட் இதெல்லாம் காஸ்ட். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கு. பட் அத தவிர மீதி எல்லாம் ட்ரை பண்ணலாம். லோட் பேலன்சர், விபிசி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மேம் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? அதான் என்ன சொன்னேன்னா, விபிசி, லோட் பேலன்சர நம்ம ட்ரை பண்ண முடியும். பட் இந்த டைரக்ட் கனெக்ட், கேட்வே இதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஃப்ரீ டயர் அக்கவுண்ட்ல. ஓகேங்களா? விபிசிலயுமே NAT கேட்வே இல்லாம யூஸ் பண்ணுங்க. NAT கேட்வேல என்ன பிரச்சனைனா, NAT கேட்வே வந்து ஒரு ஐபி அட்ரஸ், ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அத வாங்கி வச்சுக்கும். அதுக்கு காசு. அதனால நீங்க விபிசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா லான்ச் பண்ணணும். வேணா பப்ளிக் சப்நெட் மட்டும் சிம்பிளான ஒரு யூஸ் கேஸ் பண்ணலாம். ஒரு லோட் பேலன்சர் இது ஈஸியா பண்ணலாம். லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணி ஒரு டார்கெட் குரூப்ல EC2 இன்ஸ்டன்ஸ போட்டு லோட் பேலன்சர் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு டிராஃபிக்க ரவுட் பண்ணுதா அப்படின்ட்டு. இது நான் லோட் பேலன்சருக்கு உங்களுக்கு ஒரு டெமோ கூட காமிச்சேன் ஹேண்ட்ஸ் ஆன் பழைய கிளாஸ்ல. ஸோ வேணா நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம இன்னொரு தடவை டெமோ பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே மேம். நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். கண்டிப்பா. நீங்க உங்க ஃப்ரீ டயர் அக்கவுண்ட்ல ட்ரை பண்ணிட்டு அதை கூட நமக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் இல்லாட்டி ஏன்னா இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இந்த டாபிக் எல்லாமே நீங்க பண்ணதான் உங்களுக்கு அது புரியும், மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் ஒரு சாம்பிளோட கண்டிப்பா. ஸோ நீங்க இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெராஃபார்மோட இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பாருங்க இது பாருங்க இது ஒரு நல்ல லிங்க். இது வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து பில்டிங் ஏ பிரைவேட் ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் டெராஃபார்ம். ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து இது மாதிரி டெராஃபார்ம் மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் டூல் வச்சு தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் யூஸ் கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி லோட் பேலன்சர், ஏபிஐ கேட்வே, ஒரு S3 பக்கெட், இந்த கம்ப்ளீட் செட்டப். பிபிசியில் ஒரு ப்ரைவேட் சப்நெட் இருக்கு. ஓகேங்களா? எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறாங்க. இது வேணா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த ஐஏஎம் ரோலும் கற்றுக்குவீங்க. இதெல்லாம்னா ஒரு ப்ராஜெக்ட் செட்டப்பில் இருக்கும் மினிமமாக. அடுத்தது டெராஃபார்ம் டெராஃபார்ம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த கோடு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய VS கோட்ல டெராஃபார்ம் செட் பண்ணிட்டு அது ஒரு சிம்பிள் செட்டப் தான் டெராஃபார்ம் செட்டப். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஸ்பேஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம பேசின EC2 இன்ஸ்டன்ஸ், லோட் பேலன்சர் இதெல்லாம் போய் தனித்தனியாக கிரியேட் பண்ண தேவையில்லை. கன்சோலில் போய் எல்லாமே இதே மாதிரி ஒரு கோடாகவே போட்டுடலாம். டெராஃபார்மில் பராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணிக்கணும். எத்தனை சப்நெட் வேணும், என்ன பராமீட்டர் அதெல்லாம் வந்து வேரியபிள்ஸா வச்சுக்கிட்டு அதை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான லிங்க். நான் அனுப்புறேன். இந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றது டெராஃபார்ம் வழியா அப்படிங்கிறது உங்களுக்கு இது மாதிரி யூஸ் கேஸா ட்ரை பண்ணாதான் நம்மளுடைய ஆர்கிடெக்சர் புரியும். இந்த இதுக்கு ஓகே இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படின்னு. இது கூட ஸ்டாட்டிக் வெப்சைட் வித் S3 கிளவுட் ஃப்ரண்ட் இது கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் S3 பக்கெட் வச்சு நம்மளால வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியும். அதில் நீங்கள் HTML உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் கோடெல்லாம் அதில் போட்டுட்டு ஹோஸ்ட் பண்ணலாம். இது ஒரு இன்னொரு யூஸ் கேஸ். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் இல்லாம டைரக்டா S3ல ஆமாம், எக்ஸாக்ட்லி. இது வரும் S3 பக்கெட்ல போய் இந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணணும். வெப்சைட் ஹோஸ்டிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு கிளவுட் ஃப்ரண்ட் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு URL பேஸ் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் DNS நேம் வச்சு. அடுத்தது வெப்சைட்டை இது அக்சஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஈஸியானது. அதை விட இது ஈஸியானது. இது வேணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம், நம்ம இதுல நீங்க பண்ணி ட்ரை பண்ணிட்டு வாங்க. இந்த யூஸ் கேஸே டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு தியரியா பண்றதை விட பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பண்ணி பார்க்கலாம். ஓகே.
ஓகே மேம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல வேற எதுல ஓகே. நான் வந்து இன்னைக்கு ஏற்கனவே நடத்தின கான்செப்ட் தான் விபிசி லோட் பேலன்ஸ் எல்லாம். பட் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிஐடிஆர் பிளாக் ரொம்ப முக்கியம். நீங்க டே டு டே ஒர்க்ல சிஐடிஆர் பிளாக்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம விபிசி ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் உங்களுடைய ஃபயர்வால் ரெக்வெஸ்ட், எப்படி உங்களுடைய சப்நெட் டிஃபைன் பண்ணும், எல்லாத்துக்குமே அந்த சிஐடிஆர் பிளாக் ஆஃப் விபிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புதுசா இருந்தாலும் நீங்க திருப்பி திருப்பி ஒரு தடவை ஹேண்ட்ஸ் ஆன் ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்ல பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாயிடும். ஓகே